ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி கிரியேட்டிவ் கார்னர். இன்றைக்கி நம்ம ஃப்ளாஸ்கோட கார்ட்போர்டு வச்சு ஒரு அழகான ஃப்ளார் வேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அந்த கார்ட்போர்டு எடுத்துட்டேன். மேலே க்ளோஸ் பண்ணுற சைடு வேண்டாம், அதனால் அதை நான் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும். அதுக்காக நான் நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வாட்டரும் கொஞ்சம் க்ளூவும், அதாவது க்ளூ 2 ஸ்பூன்னா வாட்டர் 1 ஸ்பூன்ற ரேஷியோக்கு எடுத்துட்டு நல்லா ஒரு 3-4 லேயர்ஸ்னால இருக்கிற மாதிரி இந்த பாக்ஸில் நல்லா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இது நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் ரோல் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டியூப்ஸ் ஒரு 20 to 30 நாளும் பண்ணிக்கலாம். நடுவில் நல்லா கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா இதை சின்ன சின்ன பீசஸாக நம்ம கட் பண்ண போகிறோம், அதுக்காக தான். இப்போ நம்மகிட்ட ரெடியாக இருக்கிற இந்த கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் இந்த பேப்பர் ஒரு 4 பேப்பர் ரோல் எடுத்துக்கோங்க. இதுக்கு மட்டும் பிளாக் கலரில் நல்ல அக்ரிலிக் பெயிண்ட் வச்சு கொடுத்துடலாம். பாருங்கள் நான் எப்படி கொடுக்குறேன்ட்டு. எல்லாத்துக்கும் கேப்பே விடாமல் இதையும் கொடுத்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கலாம். மிச்சம் இருக்கிற பேப்பர் ரோல்ஸ்லலாம் எப்பயுமே இந்த கார்னரை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. எல்லாத்துலேயும் கட் பண்ணிவிட்டு ஈக்குவலாக டிவைட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதில் நான் ஒரு ஹாஃபில் ரெட் கலர் பெயிண்ட்டும் இன்னொரு ஹாஃபில் கோல்டன் கலரும் கொடுக்க போகிறேன். இந்த 2 கலர் காம்பினேஷன் எப்பயுமே அழகாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ ரெட்டும் ரெடி ஆகிடுச்சு, கோல்டனும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கிறோம்ல, இதில் இந்த 4 பைப்ஸ் எடுத்து எப்படி நான் ஸ்டிக் பண்ணுறேன்னு பாருங்கள். அதாவது ஒரு பில்லர் மாதிரி இந்த 4 கார்னர்ஸ்லேயும் நான் அழகாக அந்த மாதிரி ஃபெவிகால் வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். இது அழகாக இருக்கும். 4 கார்னர்ஸ்லேயும் இந்த பில்லர் மாதிரி இருக்கும் பார்க்க. இதுவும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடியாக வச்சுருக்கிற அந்த ரெட் கலரும் கோல்டன் கலர் அந்த பேப்பர் டியூப்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாத்தையும் கட் பண்ணிட வேண்டியதான். அதாவது எல்லா டியூப்ஸையுமே இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி வச்சிடலாம். இது அந்த கார்ட்போர்டில் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம், அதுக்காக தான் ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெட் கலரும் ரெடி ஆகிடுச்சு, கோல்டன் கலரும் இப்போ நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை அந்த கார்ட்போர்டில் நான் எப்படி ஸ்டிக் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ ரெட் கலரை வெர்டிக்கலாகவும் அந்த கோல்டன் கலர் ஹரிசான்டலாகவும் நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். இதை உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கோங்க. கலர் காம்பினேஷனுமே அந்த மாதிரி தான். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தது, அதனால் இதை நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சைடு ஃபுல்லாக அந்த ரெட் அண்ட் கோல்டன் கலர் அந்த குட்டி குட்டி டியூப்ஸ் எல்லாம் அழகாக ஒட்டியாச்சு. பாருங்கள் எப்படி மாறி மாறி ஒட்டியிருக்கேன்னு. அதே மாதிரி இன்னொரு சைடு அதாவது அந்த 4 சைட்ஸுமே இந்த மாதிரி நம்ம மாறி மாறி ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. இது சிம்பிள் ஒர்க்கு தான். நெக்ஸ்ட்டு ஒரு 4 பீட்ஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கலர் பீட்ஸ் எடுத்து மேலே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அந்த கார்னரில் மட்டும் இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த கோல்டன் கலர் அந்த டியூபே இன்னும் கொஞ்சம் லாங்காக நான் எடுத்து இந்த மேலே இந்த இடத்துல ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஃபினிஷிங் பார்க்க அழகாக இருக்கும், மேலே பார்டர் வச்ச மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இதுக்கு நான் லேஸ் வேறு எதுவுமே யூஸ் பண்ணல. இந்த பேப்பர் பைப்பே நான் யூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதுக்கு நம்ம வெறும் அந்த கார்ட்போர்டும் பேப்பர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் எவ்வளோ ஒரு ரிச் லுக்கு தெரியுது, ரொம்ப அழகாகவும் தெரியுது. ரொம்ப ஈஸி கிராஃப்ட் தான். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது ஃபஸ்ட்டு டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.